நடிகர் விஜயின் தமிழக வெற்றிக் கழக நிர்வாகிகள் அனுமதியின்றி கொடிக்கம்பங்களை அமைத்து வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன. இதனையடுத்து முறையான அனுமதியின்றி கொடியேற்றக்கூடாது என நிர்வாகிகளுக்கு தவிக தலைமை இன்று அறிவுறுத்தியுள்ளது. செய்தியாளர்கள் பிரபு ஜெகநாத் வழங்கிய தகவல்களை இந்த தொகுப்பில் பார்க்கலாம். கடந்த பிப்ரவரி மாதம் தமிழக வெற்றிக் கழகம் என்ற கட்சியை தொடங்கி அரசியல் பிரவேசத்தை அறிவித்த நடிகர் விஜய் கடந்த 22ஆம் தேதி சென்னை பனையூரில் நடைபெற்ற விழாவில் தவிக கொடி மற்றும் பாடலை அறிமுகம் செய்தார். ஆனால் தவிக கொடியில் யானை சின்னத்தை பயன்படுத்த பகுஜன் சமாஜ் எதிர்ப்பு மற்றும் கொடியில் இருப்பது சங்ககால வாகை மலர் அல்ல என பல்வேறு சர்ச்சைகள் எழுந்தன. அதே சமயம் புதிய கொடியை மக்கள் மத்தியில் கொண்டு செல்லும் வகையில் தமிழ்நாட்டில் உள்ள 234 தொகுதிகளிலும் தவிக நிர்வாகிகள் கம்பங்களை நட்டு கொடியேற்றும் விழாவை நடத்தி வருகின்றனர். அந்த வகையில் மத்திய சென்னை மாவட்ட நிர்வாகிகள் சார்பில் புதுப்பேட்டை பகுதியில் தவிக கொடியேற்று விழா இன்று நடைபெற்றது. ஆனால் கொடியேற்று விழாவிற்கு முறையான அனுமதி பெறாததால் தவிக நிர்வாகிகள் மற்றும் காவல்துறையினர் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டது. இதேபோல் மதுரையில் சுமார் 50 அடி உயர கொடிக்கம்பத்தில் தவிக நிர்வாகிகள் இன்று கொடியேற்றி அன்னதானம் வழங்கினர். ஆனால் இந்த கொடிக்கம்பம் நடுவதற்கு மதுரை மாநகராட்சியின் தடையில்லா சான்றிதழ் பெறாததால் அனுமதி ரத்து செய்யப்பட்டதாக மதுரை காவல்துறை தரப்பில் விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளது. பிரபு, கொடியேற்றுவது தொடர்பாக கட்சி தொண்டர்களுக்கு தவிக தலைமை என்னென்ன அறிவுறுத்தல்களை வழங்கியுள்ளது? கூடுதல் விவரங்களை சொல்லுங்க. தமிழக வெற்றிக் கழகம் சார்பாக தமிழகம் முழுவதும் தொண்டர்கள் கொடியேற்றுவதற்கு பல்வேறு அறிவுறுத்தல்களை அக்கட்சி சார்பில் வெளியிடப்பட்டுள்ளது. அந்த வகையில் பொதுமக்களுக்கு இடையூறாகவும் அனுமதியின்றி எங்கும் கொடியேற்றக்கூடாது எனவும் விதிமுறைகளை மீறி கொடிக்கம்பம் நட்டால் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்படும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பிரியா, விவரங்களுக்கு நன்றி பிரபு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.